வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். அதாவது யானைகளை பற்றி. யானைகள்னால் ஆப்பிரிக்க யானைகள் இருக்குது, ஆசிய யானைகள் இருக்குது, 2 வகை இருக்குது யானைகள்லேயே. இதில் என்ன அப்படி ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பிரிக்க யானைகளை டொமஸ்டிகேட் பண்ணுறது, அதை வளர்ப்பு யானைகளாக மாற்றுவது மிக கடினம் தான், முடியாதுன்னு சொல்லுவதில்ல. அதை அப்படியே கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதுக்கான விளைவுகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே இது ஆசிய யானைகள் ரொம்ப ஒரு சுலபமானது செய்கிறதுக்கு. ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக அதை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஆப்பிரிக்க யானைகள் ஏன் அப்படி கஷ்டம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்க யானைகள் பார்த்திங்கன்னா அது அளவில் மிகப்பெரியது. அதுக்கான இடமும் பெரிதாக இருக்க வேண்டும். அதுக்கான அந்த உணவு செலவு இருக்குது பாருங்கள், அது இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆசிய யானைகளை விட ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒன்று. இரண்டாவது, அது 4000 வருடங்களாக நமது ஆசிய யானைகள் பழக்கப்படுத்தப்பட்டே வந்திருக்கின்றன. அதில் மரபணுகள் அப்படியே இருக்குது. பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு இது அதில் அந்த எவல்யூஷன்லேயே அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ மரபணுலையும் அதுக்கு அந்த இது இருக்கும். டொமஸ்டிகேட் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக அது டொமஸ்டிகேட் ஆகிறதுக்கு ஆகக்கூடிய அது குணாதிசயங்கள் அதுக்கு இருக்குது. ஆப்பிரிக்க யானைகள் அப்படி கிடையாது. அது ஆயிரக்கணக்கான வருடமாக அதை யாரும் அவ்வளவாக முயற்சி பண்ணவில்லை. அதுலேயும் அந்த ஆண் யானைகள் இருக்குது பாருங்கள், ஆண் யானைகள் மிகவும் கடினம். அதனால் மிகவும் கடினம்னா பெண் யானைகளும் கடினம் தான் ஆப்பிரிக்க யானைகளில். ஆனால் ஆண் யானைகள் மிகவும் ஆக்ரோஷமாகும். அதனால தான் அந்த ட்ரெயினர்ஸ் முயற்சி பண்ணுறது கூட பெண் யானைகளை வைத்து தான் முயற்சி பண்ணுவார்கள். ஆண் யானைகளை அது அறவே விட்டு விடுவார்கள். ஆப்பிரிக்கா யானைகளை பொறுத்தவரை அந்த பெண் யானைகளையும் பயிற்சி கொடுக்கும் பொழுது டைரெக்டாக இங்கே இந்தியாவில் யானை முன்னாடி நின்று கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலிக்கு பின்னாடி நின்றுக்குருவாங்க. அது அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகும், ஏன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதே தெரியாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. அது இந்த வேட்டைக்காரர்கள் வருடக்கணக்காக போச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வருடக்கணக்காக அந்த யானைகளை வேட்டையாடி, ஸோ அந்த பயமும் அவர்களை ஆட்கொண்டு உள்ளது. அந்த பயம் இருக்கிறதுனால அந்த ஹார்மோன்ஸ் சுரந்து அவங்களோட சைஸ் பெரிதாக இருக்கிறது. அது போக அதோட ஸ்ட்ரெஸ் லெவலும் அது அதிகமாக இருக்கிறது. அது எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பதே தெரியாது. அதை பழக்கப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அப்படி பழக்கப்படுத்தி விட்டாலும் சில சர்க்கஸ்கள் எல்லாம் அதை பழக்கப்படுத்தி ஆப்பிரிக்க யானைகளை வைத்திருக்கிறார்கள். ஹவாய் தீவுலெல்லாம் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது இப்போ நம்ம இந்தியாவிலும் நடக்கிறது, ஆனால் ரொம்ப கம்மி. அங்கே அந்த முயற்சியவே கிட்டத்தட்ட கை விட்டுட்டாங்க. ஆப்பிரிக்க யானைகளை பழக்கப்படுத்துறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அது இடையில எப்போ அந்த ரேஷியோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஆசிய யானைகளுக்கும் ஆப்பிரிக்க யானைகளுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஆப்பிரிக்க யானைகளின் இது பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது அப்படியே கஷ்டப்பட்டு பழக்கப்படுத்தினாலும் அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. அதில் நடந்துள்ள அந்த விபத்துகள் மிக அதிகம் ஆப்பிரிக்க யானைகளை வைத்து. அதனால் அதை ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க, ரொம்ப கம்மி. சில காட்டு யானைகளை நீங்கள் டிஸ்கவரி சேனலில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மிக மிக அரிது. அந்த உணவு பழக்க வழக்கங்களால் அது வர்றது, அது இயற்கையாக வர்றது பழகிறது, அது வேற. சரியா? அது புலிகள் கூட பழகும், சிங்கங்களும் பழகும். இயற்கையாக நீங்கள் காட்டில் போய் சில ஆள்கள் பழகிருக்காங்க, உணவு கொடுத்து பழகிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது அதை இழுத்துட்டு மனிதனுடைய முழு கட்டுப்பாடுல வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அதனால் ஆப்பிரிக்க யானைகள் மிகவும் கடினமானது. ஆசிய யானைகள் அப்படி கிடையாது, இது அளவில் சிறிது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதனை ஒட்டியே இது பழக்கப்படுத்தக்கூடியது அதன் மரபணுகளில் இருக்குது. அதோட இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆண் யானைகளையும் பழக்கி விடுவார்கள். இங்கே விபத்துகள் ரொம்ப கம்மி. யானைகளுக்கு ஆக்சுவலி அவ்வளோ பெரிய மிருகம். அது மனிதனுக்கு அது அடிப்பணிந்து நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இருந்தாலும் அது இங்கே மனிதனுக்கு அடிப்படைந்து அது அந்த பயிற்சியோட விதிமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையாக இருக்கும். அது ஒரு காட்டு யானையை பிடித்து அதை அந்த அளவுக்கு சித்திரவதை செய்வார்கள். அது உண்மைதான், இது உண்மை. இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. அது அந்த அளவுக்கு அதுக்கு அதை ஒரு வாரம் பட்டினி போட்டு அதை
அடி அடி என்று அடித்து அதை சுற்றி ஆள்கள் நிற்பார்கள். அந்த பசிக்கு அப்புறம் வெள்ளமும் கரும்பும் கொடுத்து அதுக்கு அந்த பசிக்கு விருந்தாக கொடுத்து அதை வந்து அடிப்பணிய வைப்பார்கள். இது கிட்டத்தட்ட 80 நாள் ட்ரைனிங் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு யானை வந்து அடிபணிந்து மனிதன் சொல்வதை வந்து இது கேட்கிறது. அதுக்கு அடுத்தும் சில விபத்துகள்லாம் நடக்கிறது. காரணம் வந்து யானைக்கு வந்து மெமரி பவர் வந்து மிக அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி. அது ஆரம்பத்திலேருந்து காற்றில் பிடித்து வைத்ததுலேருந்து இல்லை அது குட்டியாக இருக்கும்போது அதை தாயிடம் வந்து பிரித்து கொண்டாடுகிறார்கள், அது வரைக்கும் அதுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும். திடீர்னு அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அது ஞாபகம் வந்துருச்சுன்னா அது வந்து இதில் அது ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா விபத்துகளில் வந்து ஈடுபட்டுருவது, நாசம் பண்ணுறதுல. அதில் பார்த்திங்கன்னா ஆண் யானைகள் தான் அதிகமாக வந்து இந்த விபத்துகளை உண்டாக்கும், பெண் யானைகள் வந்து கம்மி. அப்படி ஏன் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆண் யானைகளுக்கு வந்து மஸ்துன்னு சொல்லி ஒரு பீரியட் இருக்குது. அதாவது அதோட இனச்சேர்க்கை டைம் இருக்குல்ல, அந்த நேரம் அதோட வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து மிக அதிகமாக இருக்கும். அது காது வழியே ஒரு ஓட்டம் இருக்கும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அதில் வந்து திரவம் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த திரவம் வடிஞ்சிச்சுன்னா அது மஸ்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஆண் யானையை தனிமையில் கட்டி போட்டு விடுவார்கள். அது இதை மட்டும் கொடுத்து, ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த திரவம் வந்து காது பக்கத்தில் லீக் ஆகுது பாருங்கள், அது ஒழுகி வந்து சில சமயம் அதோட வாய்க்குள்ளே போயிடும். அது வந்து மிகவும் கசப்பான ஒரு திரவம். அது வந்து வாய்க்குள்ளே அது போயிடுச்சுன்னா இன்னமும் அது ஆக்ரோஷமாக மாறிவிடும். அப்போ வந்து அது மனிதர்களை தாக்குறது, பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த வாகனங்களை தாக்குறது இப்படி தான் இருக்கும். இந்த வயதுக்கு வந்த சில காட்டு யானைகள் தான் ஒத்தை யானைகளாக வந்து காட்டில் தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள். சில ஒத்தை யானைகள் ஏன் ஆபத்தானவை ஏன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான், அது எல்லாமே வந்து ஆண் யானைகள் தான். அந்த இணைச்சேர்க்க டயத்தில் வந்து இது வந்து மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும், டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து அது மனிதர்கள் யார் சிக்கினாலும் சரி இல்லை வாகனங்கள் சிக்கினாலும் சரி அடித்து துவம்சம் பண்ணி விட்டுருந்தது. அது வந்து இயற்கையானது. அப்புறம் அந்த இனச்சேர்க்கை பீரியட் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலம் போனதுக்கப்புறம் திரும்ப வந்து நார்மலாக வந்து வந்துடும். கேரளாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதிகமாக வந்து இந்த விபத்துகள் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆண் யானைகள் அங்கே நிறையா இருக்கும். ஆண் யானைகளுக்கு தந்தை இருக்கும், பெண் யானைகளுக்கு தந்தை இருக்காது. அப்படி இருந்தால் ரொம்ப சிறுசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதான் ஆண் யானைகள் வந்து பெரிய பெரிய தந்தங்கள் வைத்திருக்கும். ஆண் யானைகளுக்கு தான் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமாக இருந்தது அந்த இனச்சேர்க்கை பீரியடில். அப்போ வந்து அது விபத்துகளில் வந்து உண்டாக்குது. கேரளாவில் நம்ம பார்த்துருக்கோம், இந்த திருச்சூர் திருவிழாலெல்லாம் வந்து நிறையா அடிச்சிருக்க அந்த சத்தங்கள் அந்த இதெல்லாம் வந்து அதை எரிச்சல் அடைய செய்யும். அது சில சமயம் வந்து அப்புறம் அது ஒரு இது விபத்தில் உண்டாக்கி விட்டுச்சுன்னா மற்ற யானைகளும் சில நேரத்தில் வந்து அதோடு வந்து சேர்ந்துக்கணும். அதெல்லாம் ஒன்றாக ஒரே சமூகமாக வாழக்கூடிய ஒரு மிருகங்கள் இது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் இன்னொரு புது தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.